ஒன்றிய பாஜக அரசு வந்து உள்ளே வரும்போது பல மாற்றங்கள் வரும். தமிழ்நாடுங்கிறது மாறிடும். அவங்க ஆல்ரெடி தமிழ்நாடுங்கிறத தமிழகம்ங்கிறாங்க. இவரே வந்து தமிழக வெற்றி கழகம் பதிலாக தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சுருந்தா கூட நல்லா வந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவர் வச்சுட்டாரு. இப்போ அவரை போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக வந்து உள்ளே வந்தால் அவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகிடும். நமக்கு மும்மொழி கொள்கை வந்துடும். அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு தமிழருக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழருடைய பண்பாடுக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்த முடிவு அது. ஸோ அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுக்கு வேணாம், இது கவர்னர் ஆட்சி வர்றது, அதெல்லாம் வர்றது, மறுபடியும் எலெக்ஷன் வருது, இதெல்லாம் நான் ஏற்றுக்க விரும்பலை. அது வந்து ஒரு பெரிய ஒரு மெச்சூர்டு தாட் அது. சரி, அது ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் ஜெயிக்கலை, மறுபடியும் எலெக்ஷன் விட்டோம், கவர்னர் ஆட்சி விட்டோம், அப்படி யோசித்து சுயநலமாக இல்லை ஸ்டாலின் அவர்கள். அந்த இடத்துல பொதுநலம் கருதி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை நீங்கள் சிஎம்மாக இருங்க, பரவாயில்ல, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம், நீங்கள் சிஎம் ஆகுங்க, உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண சொன்னால் அவங்க காங்கிரஸ் போனாங்க. மற்றவங்களாம் எதுக்கு நீங்கள் போய் தேடிட்டு இருக்கீங்க, இவங்களே கூப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான்.